ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மோனோபோலி vlogs. என்ன இந்த vlogல ஃபார்மல்ஸ் ஆரம்பிங்கன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு பாண்டிச்சேரி போகிறேன். பாண்டிச்சேரியா ஃபார்மல்ஸ் ஏன் பாண்டிச்சேரி போகிறேங்க, இன்னைக்கு காலேஜோட ஐவி. அதனால் இன்னைக்கு ஒரு ஃபுல் vlog உங்களுக்கு வெயிட்டிங்கில் காத்துக்கிட்டு இருக்கு. பாண்டிச்சேரி ஐவி வேறு பசங்களோட இன்னைக்கு பஸ்ஸில் போகிறோம். ஃபுல் ஃபன்னாக இருக்க போது மறக்காமல் ஃபுல்லாக பாருங்க. பார்ப்போம், ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு காலேஜ் வந்துடும். நம்ம கூட பிரைட் இருக்கான். இவன் வந்து எல்லா ஸ்டாஃபோட ஃபேவரட் வேறு. சரி, ஆமாம் தான்டா. அவன் இப்போ அடுத்து போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் காட்டுறோம். டே செம்ம ஃபன்னாக இருக்குன்னு நினைக்கிறேன். பாப்பா எப்படி இருக்குன்னு. ஏன்னா நம்ம பசங்க யாருமே கிளாஸுக்கு போகல, இங்கே நின்றுட்டு இருக்காங்க. ஜோஹன் இவனும் இப்போ ஒரு யூடியூபர் ஆகினா. அவன் சேனல் ஆமாம் யூடியூப்பில் போடுறது இல்லையா? ஏன் ஃபேன் பேஸ் கிரியேட் பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்கலாம். நீ யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணு. நான் 2 லிங்க் கீழே கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹிஸ்டாரிக் கண்டென்ட் ஆமாம் ஃபாலோ பண்ணுங்க. பாய். ஆரோக்கிய தலைவரே, உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு எக்ஸ்க்ளூசிவான இன்னொரு வீடியோ இதுக்குள்ளே நாங்கள் ஆட் பண்ணுறோம். சாய் இங்கே வாங்க, இவரை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சாய் பிரேக் வாங்க. ஏன் வைக்க போகிறீங்க? நிறைய வீடியோஸ் வந்து மதன் கிட்ட இருக்கு. அந்த வீடியோ இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுங்க. வீடியோ செம்மையாக போகும். இன்னைக்கு ஐவி எப்படி இருக்கு நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு விருப்பப்படல. ஏன்னா எனக்கு குருநானக் காலேஜ் பற்றி எனக்கு தெரியும். தலைவரே, இப்போ நீங்களும் இந்த காலேஜோட பார்ட்டு, அதனால் காலேஜ் கலாய்க்கலாமா? காலேஜ் நம்ம கலாய்க்காமல் யார் கலாய்க்க போகிறேன்? வெளியே தான் கலாய்க்கிறாங்க. நம்ம தான் பேசுவோம் அதை பற்றி. 7 மணிக்கு வர சொன்னாங்க, கரெக்டாக வந்துட்டோம். யாரும் வரல. பாப்போம் என்ன கதை இருக்க. சரி, ஓகே. இப்போ நாங்கள் மேலே யோகா யோகா ஜோன் போகிறோம். இன்னும் என் பேக் காணும். இல்லை, அங்கே இருக்கு. இப்போ நம்ம கூட ஸ்னேகா இருக்கா. இன்சைடு சுரேகா. பேர் சுரேகா. சொல்லு. 10 கிலோ குறைஞ்சியா? நீ எப்போ குண்டா இருந்த? அப்படியா? எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டு? சின்ன குழந்தையா இருக்கும்போது அதுக்கப்புறம் வீட்டில் சோறு போல அப்புறம் ஆகிட்டா. கரெக்டா? இல்லை, நான் இவரோட யூடியூப் சேனல்லாம் பார்த்து தான் நான் அப்படின்னு போய் பேசுவேன். பொய் பேசுவாளா? அப்படின்னு போய் பேசுகிறேன். ஏய் இல்லை, உண்மையிலேயே கசின் சிஸ்டர் ஒரு இருக்கா. அவள் பேர் தீபா, ஓகேவா? அவள் வந்து இந்த மாதிரினா அவளும் ஃபேட் லாஸ் பண்ணியிருக்கா. என் வீடியோ பார்த்து தான் மோட்டிவேட் ஆகி ஃபேட் லாஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னான். நம்ம வீடியோ பார்த்து நம்பாதீங்க, அதுதான் தப்பு. இப்படி எதாவது பேசுவாங்க, நம்பாதீங்க. ஏய், உண்மை இது. பாட்டோம்னா தலைவரே, நம்ம தான் ஆடணும். இனிமே வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகல. மாட்டோம். வயசு ஆயிடுச்சா? இவங்க மாதிரி ஆட்கள் தான் உசு பேதி விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. ஏய், என்ன வயசு ஆயிடுச்சு? 24 தானே ஆகுது. அவன் 67 வயசுல ஆடுறான். என் தலைவன் 24 ஆடக்கூடாதா? சொல்லுங்க தலைவர். உனக்கு ஆல்ரெடி 30 வயசு ஆச்சு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஆல்ரெடி யார கமெண்ட்ல போட்டேன். ஆமா, ஆடுறத நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமா, தமிழ்நாட்டுக்கு. गाइस, இப்போ நம்ம பஸ் கிட்ட போவோமா? போலாம் गाइस. பாண்டிச்சேரி போறோம்ல. இத பத்தி என்ன நினைக்கிறோம்? சி ஜாலியா ஆடினே இருப்பேன். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு. ஆடினே இருப்பேன். ஆனா எங்கேயும் வெளிய விட மாட்டாங்களே, அதான் பிரச்சனை. அங்க போய் ஆடுவேன், எல்லாரும் ஆடுவேன். ஆடினே இருப்பேன். தடுத்துருவாங்க. எச்ஓடி வேற வரல, அதனால ஜாலியா இருக்கும். இன்னும் திட்ட மாட்டாங்க. கரெக்டா பஸ் நிக்க பக்காவா இருக்கும். காசா வரும். இப்ப கத்துங்க. ஓன்னு இவ்வளவு கத்திருச்சு. பேசி ஜோயின் முடிஞ்சா? நம்ம ரெப்பு அயராது உழைக்கிறோம். ட்ரிப்பிளையும் என்ன பண்ணது? ஐவில என்ஜாய் பண்ணலாம்னு பார்த்தா இப்படி வேலையை கொடுத்துட்டாங்க. ரெப்புனா இப்படிதான் இருக்கணும், பொறுப்பா இருக்கணும். ஒன்றும் இல்லை, காலேஜ் விட்டு வெளியே போனே பாட்டு போடலான்ட்டாரு. ஆட வேண்டியதாரு ப்ரோ. ஓகே. ஹலோ गाइस. சார் பேசுங்க சார். எப்படி சார் என் கூட வந்தது? vlog என் கூட வருது டூர். மச்சானுக்கு ஏசிய போடு.
தனியா ஒரு மண்டபம் ஆடு. கேட்டா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டீ கடை வந்திருக்கோம். ஒன்லி கஃபேன்னு ஒரு காஃபி கடை. ஏன்னா இங்கே ரெஸ்ட் ரூமு காஃபி டீ எல்லாம் குடிக்கணும்னா குடிக்கலாம். இவ்வளோ நேரம் செம்ம ஆட்டம் ஆடினதை பார்த்துருப்பீங்க. இந்த பஸ்ஸை காட்டுறேன். பஸ்ஸில் தினேஷ்னு போட்டிருக்கு. செம்ம ஃபன்னாக போச்சு. இதுக்கப்புறம் ஃபன்னாக இருக்கும். அது எந்த அளவுக்கு பேசி கொண்டு போக முடியும்னு தெரில. பட் ஸ்டில் முடிஞ்ச அளவு ஃபன்னாக கொண்டு போக ட்ரை பண்ணுறேன். கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். எப்படி இருந்துச்சு டான்ஸ் எல்லாம்? ஏன் என்னாச்சு? ஒரு இடம் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. இவெல்லாம் மனுஷனா பாருங்க. ஆட மாட்டேன் என்னென்னமோ டைலாக் விட்டா. ஒரு இடம் கொடுக்க மாட்டேங்கிறான் சார். ஆடுறதுக்கு ஒரு இடம் கொடுக்க மாட்டேங்கிறான். என்ன சூரி எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. சூரி மங்கி டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்க. பார்ட் 2 வர போகுது. அப்புறமா போகும்போது இன்டர்வல்ல இருக்கோம் நாங்க. போலீஸோட கூட வெயிட் பண்ணுங்க. கமிங் சூன். எப்படி இருந்துச்சு? நீ பாட்டு மட்டும் ஒழுங்கா போட்டுறா. உன்ன தலைவர் பாட்டு போடு. ஒரு ஆசை 100 வகை வேணுமா? ஆசை 100 வகை வேணும். ஏகல போடு புடிடாங்கப்பா. டான்ஸ் ஆடல ப்ரோ. ஆசை 100 வகை போடு ப்ரோ. போடுற இப்ப ஆரம்பியா தான் போடு. ஓகேவா? அக்கா இடுப்பு கட்டறாளா விடா. ஏய் நீ கலாய திருப்பி வெச்சுக்கோ மூஞ்சி. நீ சாலை கேக்கு. நெடுவாலியா? உடுமா நீ கட்டி போனியே. கதியே என்ன எடுக்க தர்றடா. நெடுவாலி அன்பா தருமா. ஒன்னும் இல்ல சத்தியமா ஒன்னும் இல்ல.
ஹாய் காய்ஸ், இவ்வளோ நான் ஆர்டரை பார்த்துருப்பீங்க. வாய்ஸ் வர மாதிரி ரோபோ சங்கர் மாதிரி ஆயிடுச்சு. ரோபோ சங்கரா இல்லை மொட்டராஜேந்திர மாதிரி ஆயிடுச்சு வாய்ஸு. அதுவும் மோசமாக இருக்கா அப்போ என் வாய்ஸு? மை காட். இப்போ கிட்ட வந்துட்டோம். ஆகுது. ஆடின ஆட்டத்தெல்லாம் போடுறேன் பாருங்கள். நான் ஆடுறதை போடுங்கன்னு, மற்ற ஆடுறதை மட்டும் போடுறீங்க, நீங்கள் ஆடுறதை போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் ஸ்டோரியில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. போடுவோம் பாருங்கள். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஜீவன் சரஸ்? ஆமாம், அவன் பிரேக்கப் சாங் போட்டு மஜா பண்ணிட்டான் மச்சான். அவனால தான் இருந்தாட்டம் எல்லாம் வலி. அங்கேருந்து ஒரு மண்டை மட்டும் ஒரு தெரியுது. கவர் பண்ணாத மேக்கப் போடல. ஓகே சுபஸ்ரீ, நம்மளோட நம்பிக்கை நாயகம் விடுங்க. இப்போ போய் நீங்கள் கீழே இறங்கி சீனியஸை பார்த்தோன்னே எனர்ஜி வரும் பாருங்க. அவ்வளோதான். வேணாம் விடாதுன்றீங்களா? சிக்கன் கொடுக்குறோம் அவ்வளோதான். எல்லா பிள்ளைங்களும் ஆடி ஓஞ்சிடாங்க. தேவா மச்சி, என்ன விளாகு நம்ம நேயர்களுக்கு ஏதாவது சொல்லு. நேயர்களுக்கு போயிட்டு வந்து ரிட்டர்ன் வரும்போது காட்டுறேன். ஆமாம், கபடிக்குள்ளே ஃபோட்டோ எடுத்து போக கூட சொல்லிட்டாங்க. கரெக்டா? ஆமாம், ஃபோட்டோலாம் எடுக்கணும். ஃபோட்டோ வந்து வெளியே வந்து எடுத்துக்கலாமா? ஓகேவா, ஜியோ டேக்கில் போட்டு எடுத்துக்கலாம். போயிட்டு எப்படியும் ஒரு 2 மணி நேரத்தில் கிளம்பிடுவோம். வரும்போது திரும்ப ஆடுறோம். ஓகே, பிரிக்கிறோம். பிரின்னு நாங்கள் வந்து கம்பெனி எல்டன் பவர் பிஸ்னஸ் சம்திங் என்னமோ தெரில. இங்கே தான் உள்ளே போகிறோம். உள்ளே ஃபோன் எடுத்து போகலான்ட்டாங்க. போயிட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்றத வீடியோ கண்டிப்பாக பண்ணுறோம். ஒரு வழியாக ஐவி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு. பட் உள்ளே இருக்க எதுவுமே காட்ட முடியல, ஏன்னா ஃபோன் உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஆனால் ஓகே, பெருசாக தான் ஒன்றும் இல்லை. சும்மா இந்த சிப் மேனுஃபேக்சரிங். ஆமாம், இந்த இதுனா ட்ரிப்பர் பண்ணுறாங்க. அப்புறம் யூபிஎஸ் தானே? யூபிஎஸ் கம்ப்யூட்டருக்கு எல்லாம் பெரிய பெரிய பவர் ஸ்டேஷனுக்கு பண்ணுறாது. ஃபியூஸு இந்த மாதிரி தான் மேனுஃபேக்சர் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நல்ல விஷயம் என்ன வந்ததுக்கு டீ பிஸ்கெட் கொடுத்தாங்க. கரெக்டாக? ஆமாம்,
இப்போ அடுத்து திரும்ப எங்கேயாவது சாப்பிட்டு நிறுத்துவாங்க. போய் சாப்பிட்டுட்டு என்ன பண்ண போகிறோம், திரும்ப ஆட போகிறோம். கரெக்டா? இதில் வேற நான் கண்ணாடி போட ஓவர் ஆடுறேன்னு வேற எல்லாம் சொல்கிறாங்க. அப்படியே ஸ்னேகா, நான் ஆடினதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது ஆடலாம் ஒருத்தங்க அந்த பாட்டுல வாழ்றது இருக்குல்ல, ஃபீல் பண்ணி ஆடுறது. ஜி அது அவங்க பிரேக்கப் சாங் போட்டாங்க, அது வேற என்ன பண்றது? நானு அது வலி வேற டிபார்ட்மெண்ட். அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனா நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு அப்படி பயங்கரமா நான் ஆடினேன். கண்ணாடி போட்டோடனே இன்னும் கண்ணு எல்லாம் மூடிட்டு சுத்தி இருக்க பசங்க தான் அடி வாங்கினாங்க. கை கால் ஆயிடுச்சு. பார்ப்போம், லெட்ஸ் see என்ன நடக்குது. How was the IV? ட்ரிப் மாதிரி தான் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? மாதிரி தான் இருந்துச்சு. படித்தது MBA, ஆனால் போனது எலக்ட்ரிக்கு. ஆமாம், எலக்ட்ரிக்கு. சொல்லுங்க. ஆனால் அங்கே இருக்கிற இந்த ரா மெட்டீரியல்ஸ், பர்ச்சேஸ், சேல்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்க முடிஞ்சது ப்ராக்டிக்கலாக. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறையா கொஸ்டின்ஸ் கேட்கும்போது அவங்க என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் தெரிஞ்சது நமக்கு. நைஸ். MBA நிரூபிக்கிறேன். அப்படியே ஜீவிக்கிடும். சூப்பராக இருந்துச்சு. ஒன்றும் இல்லாத பாக்கிறேன், எடுத்து பார்க்குறேன். சரி கோப்ஸ், நீங்க சொல்லுங்க. காலையா கவர் என்ன பாடா சாப்பிட்றதுக்கு பியூட்டிஃபுல். ரொம்ப பியூட்டிஃபுல் வருவா. சொல்லு பியூட்டிஃபுல், எப்படி இருந்துச்சு? என்ன கற்றுக்கிட்டீங்க? ஒன்றும் கற்றுக்கல. எப்படி அமைதியாக இருக்கணும்னு கற்றுக்கிட்டேன், எப்படி டான்ஸ் ஆடணும்னு கற்றுக்கிட்டேன், எப்படி வைப் பண்ணணும்னு கற்றுக்கிட்டேன். ஆமாம், ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுல்ல இன்னைக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பாதி வெளியில் வந்திருக்கோம். நடுவில் லஞ்சுக்கு நிறுத்திருக்கோம். ஏற்கனவே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பாதி சாப்பிட்டேன். அதனால் கொஞ்சம் உட்காந்து சாப்பிடலாமே உட்காந்துருக்கேன். சரி, ஏதாவது சைடு சீரிஸ் வாங்கிடலான்னு. நம்ம கூட சுரேகா இருக்கா. ஆமாம், நம்ம கம்பெனியே கிடைச்ச சுரேகா தான் இந்த தடவை. நம்ம கதிர் அவன் ஆட்டத்தை பார்த்துருப்பீங்க. ஆமாம், இவன் தான் அந்த அக்கா. கதிர் போயிட்டான். பார்த்தீங்கன்னா சாப்பிட நிறுத்த இடத்துல இந்த நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்குது. ஏதாவது அம்மாவுக்கு வாங்கலான்ற மாதிரி தோணுது. என்ன வாங்குறதுன்னு தெரில. என்ன வாங்கலாம்? இந்த கடையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அதுலேருந்து அம்மாவுக்கு ஒரே ஒரு சின்ன கிஃப்ட்டு. அது என்னன்னு காட்டுறேன் உங்களுக்கு. அவ்வளோ பெருசாக இருக்காது, சுமாராக ஒன்று வாங்கியிருக்கேன். அம்மாவுக்கு பிடிக்குமான்னு தெரில. திட்டுவாங்க, கண்டிப்பாக திட்டுவாங்க, எதுக்கு தேவையில்லாம செலவு பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ சின்னதாக டப்பா, இதில் அம்மா ஜுவல்ஸு ஏதாவது போட்டு வச்சுக்கலாம். அதுதான் போய்ட்டு அம்மாவுக்கு எப்படி சர்வீஸ் கொடுத்து என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். என்ன வயசாகுது, எல்லாம் உட்காந்து சுற்றிட்டு இருக்காங்க. சுற்றுங்க. சந்தோஷ், எதை சொல்லணும்னு சொன்னீங்க விலாக்ல? நீதி, நேர்மை, நாணயம் ஜெயிச்சிருச்சு. அது நியாயம்டா. நியாயம் ஜெயிச்சிருச்சு. இப்போ யார் உள்ள போகிறாங்கன்னு தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் சாப்பிட்டு வந்த இடத்துல தான் இருக்கும். இன்னும் அங்கே எந்திரிக்கவே இல்லை. அங்கே சுற்றி விளாண்டதை பார்த்துருப்பீங்க. ஏன்னா பஸ்ஸு வண்டியோட ஸ்டெப்னி வந்து போயிடுச்சு. ஆமாம், ஸ்டெப்னி போயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதனால் வண்டி டிரைவர் போய்ட்டு ஸ்டெப்னி மாற்றிட்டு வரேன்னு போயிருக்காரு. ஸோ இங்கேயே உள்ள உட்காந்துருக்கோம். பட் ஃபன்னாக இருக்குது. சுற்றி விளாண்டுருக்கோம். வயசை மருந்து எல்லாம் இங்கே விளாண்டுட்ருக்காங்க. அதையும் நான் அப்படியே உங்களுக்கு போடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆடின ஆட்டத்தில் எனர்ஜிலாம் ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடுச்சு. அதனால் பஸ்ஸில் ஏறினோடனே காதில் ஹெட்ஃபோனை மாட்டிட்டு உட்காந்துட்டேன். அதுவும் இல்லாமல் செம்மையாக தூக்கம் வர ஆரம்பிச்சிது. அதனால் ஒரு நல்ல பாட்டை போட்டுட்டு வெளியே வியூவும் சூப்பராக இருந்துச்சு. அதை அப்படியே பார்த்துட்டு ஒரு சின்ன குட்டி தூக்கத்தை வேறு போட்டுட்டேன். அப்படியே பார்த்தா வீடியோ அப்லோட் பண்ணுற டைம் வேறு ஆகிடுச்சு. ஸோ வீடியோ அப்லோட் பண்ணிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். ஒரு வழியாக மணி இப்போ 8ஆவது. காலேஜ் வந்து இறங்கிட்டோம். வர ஒரு ஆக்சிடெண்ட் வேறு. அதில் ஒரு ஸ்பாட் அவுட்டு. இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்துச்சு. பட் ஸ்டில் வந்து சேர்ந்துட்டோம். நான் அந்த அம்மாவுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கியிருந்தேன் சொன்னேன்ல, அது அம்மா கிட்ட கொடுக்கும்போது அம்மா ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றதை கேப்சர் பண்ணி நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். மறக்காம ஃபுல்லாக அதை பார்த்து முடிச்சிருக்கு. ஒரு வேலையை வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் அம்மா கிட்ட கொடுப்போம், எப்படி இருக்குது ரியாக்ஷன் கொடுக்குறேன். நீங்கள் பாருங்க மம்மி, எப்படி பார்த்து ரியாக்ஷன் கொடுங்க. சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கு. அழகா? சூப்பர். ஹாப்பி மம்மி? சோ ஹாப்பி. எவ்வளோ இது? அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? ஹாப்பியா இல்லையா? ரொம்ப ஹாப்பி. ஆனா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குமே. ரொம்ப இல்லை, சுமாராக தான் இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ.